كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. ரமதானில் பாவ மன்னிப்பை தேடாமல் எப்போது தேடப் போகிறோம்? ரமதானில் என் ரப்புக்கு முன்னால் கண்ணீரை சிந்தி அழுகாமல் எப்போது கண்ணீரை சிந்தி அழுகப் போகிறோம்? ரமதானில் இரவுடைய நேரங்களில் அல்லாஹ்வை நின்று அழைக்காமல் எப்போது அல்லாஹ்வை அழைக்கப் போகிறோம்? ரமதானில் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடாமல் எப்போது பாவங்களுக்கு மன்னிப்பை தேடப் போகிறோம்? அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரை ரமதான் வந்தடைந்து அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நாசமாகட்டும். தூதர் சொன்னார்கள். ஆனால் பயம் இல்லை, அச்சமில்லை. இதுவரை என் ரப்பிடத்திலே கரமேந்தி என் பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி கண்ணீர் சிந்திய நாள் இந்த ரமதானில் உண்டா? யார் சொல்ல முடியும்? இரவுடைய நேரத்தில் தனித்து தொழுது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அழுது 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 சுஜூதில் கிடந்த நாள் இந்த ரமதானில் உண்டா? கிடையாது. தூதர் அழுதார்கள் ரமதானில், நபித்தோழர்கள் அழுதார்கள் ரமதானில், நபித்தோழர்கள் அல்லாஹ்வை அழைத்தார்கள் ரமதானில். முழு ரமதானும் இபாதத்தோடு சூழப்பட்டது அவர்களுக்கு. ஆனால் நம்முடைய ரமதான் உறக்கத்தோடும் சோம்பேறித்தனத்தோடும் உணவோடும் சாரிலும் இஃப்தாரியுடைய உணவை தயாரிப்பதிலும் ஆடைகளை வாங்குவதற்காக கடைகடையாக அடைவதிலும் கழிந்து கொண்டிருக்கிறது. கடைசி 10 வந்தால் முஸ்லிம் சமூகம் முழுவதும் ஷாப்பிங் மாலில். இரவு தெரியாது, லைலத்துல் கத்ருடைய இரவாக அது இருக்கலாம். இவன் துணியை வாங்கி கொண்டிருப்பான், அவனுக்கு தெரியாது அந்த இரவில் அல்லாஹ் அவனுக்கு விதித்த விதி அந்த வருடத்துடைய மரணம் என்று. அந்த மரணத்தை அந்த இரவில் அல்லாஹ் அவனுக்கு விதித்த விதி அவனுடைய செல்வம் குறையும் என்பதை, அவன் நோயில் அகப்படுவான் என்பதை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இந்த நாளில், இந்த இரவில் கரம் கொடுத்து அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். துஆ அந்த விதியை மாற்றும். அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்குமானால் ரப்பிடத்திலே யா அல்லாஹ் என் வாழ்வை நீட்டிக் கொடு என்று கேட்க வேண்டிய இரவு அது. ரப்பிடத்திலே யா அல்லாஹ் நான் செய்த பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்க வேண்டிய இரவு அது. ரப்பிடத்திலே யா அல்லாஹ் எனக்கு விதித்திருக்கக்கூடிய நோயை நீக்கிவிடு என்று கேட்கக்கூடிய நேரம் அது. ரப்பிடத்திலே யா அல்லாஹ் என் குடும்பத்துடைய பிரிவை, அந்த பிரிவில் இருந்து அவர்களை காப்பாற்றி விடு என்று கேட்க வேண்டிய நேரம் அது. அந்த நேரத்திலே இவன் உறங்கிக் கொண்டிருந்தால், அந்த இரவை பாழாக்கினால், இவனை விட அல்லாஹ்விடத்திலே நஷ்டவாளி, அல்லாஹ்விடத்திலே இழிவுக்குள்ளானவன், அல்லாஹ்விடத்திலே கேவலத்திற்குள்ளானவன் யாரும் கிடையாது. وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துவது உள்ளத்தின் இறையச்சத்தின் அடையாளம் அது, முஃமினின் அடையாளம் அது. அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சிகளில் மிகப்பெரிய அத்தாட்சி ரப்புடைய கலாமை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அத்தாட்சி. لَوْ أَنزَلْنَا هَذَا الْقُرْآنَ عَلَى جَبَلٍ. ஒரு மலையின் மீது இந்த வேதம் இறக்கப்பட்டிருந்தால் அந்த மலை வெடித்து சிதறி பஸ்மமாக இருக்கும். ஆனால் முஃமினுடைய உள்ளம் அதை கேட்கும் பொழுது சோம்பல் படுகிறது, அதை கேட்கும் பொழுது போர் அடிக்கிறது. குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அர்த்தம் சொன்னால் அவர்களுக்கு அதுவெல்லாம் தேவையில்லை. ஒரு நபித்தோழருடைய மரண செய்தி அல்லது ஒரு தியாகத்தை சொன்னால் அவருடைய உள்ளம் அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்கிறது. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? கதை கேட்பதிலும் வரலாறுகளை தெரிந்து அதை உள்ளத்திலே ஆனந்தத்திற்குரியதாக, உள்ளத்திலே கவலைக்குரியதற்காக மாற்றுவதிலும் தான் நம்முடைய சமூகம் பழகிவிட்டதை தவிர குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு அழுவதையோ, குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு இன்பம் காண்பதையோ, குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு உள்ளத்தின் ஆறுதலை தேடுவதையோ எடுத்துக் கொள்ளவில்லை. குர்ஆன் இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய புத்தகம் இந்த குர்ஆன். உள்ளத்தின் கவலையா? அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உள்ளத்தின் அமைதிக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம் அது. உங்களுக்கு நோயா? உள்ளத்தாலும் வெளிப்படையாலும் وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ. மூமின்களுக்கு அருளாக, நோய் நிவாரணையாக அல்லாஹ் இறக்கி இருக்கிற வேதம் அது.
அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்போம், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளுவோம். அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிப்பான். எம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அடியார்களுடைய பட்டியலில் இந்த ரமதானில் இணைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவான். லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நன்மையோடு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை சூழ்ந்தானோ அந்த நன்மைகள் அனைத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவான். லைலத்துல் கத்ருடைய இரவின் முக்கியத்துவத்தை அறியாதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். உறங்கிக் கொண்டிருப்பவர்களை தட்டி எழுப்புங்கள், உள்ளத்தாலும் கரங்களாலும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு எமக்கு உதவி செய்யட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஹ்லாஸோடு நம்முடைய உரைகளையும் நம்முடைய செவிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அதை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு போய் சேர்த்து நம்முடைய வாழ்வில் அந்த வார்த்தைகளை செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அருள் செய்யட்டும். யா அய்யுஹன் நாசு அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ் வல்லாஹுல் கனியுல் ஹமீத். அன்துமுல் ஃபுகரா, நாமெல்லாம் ஏழைகள். அல்லாஹ் தான் செல்வந்தன், வசதி படைத்தவன். ஏழைகளை ஏழைகளாக உணர்வோம், குற்றவாளிகளை குற்றவாளிகளாக உணர்வோம். நம்முடைய உள்ளத்தை காலுக்கு கீழ் போட்டு மிதித்து இந்த ரமதானுடைய 10 பொழுதும் நான் முனாஃபிக்காக இருப்பேனோ என்ற அச்சத்தில் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று தொழுது அழுது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி செய்யட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கட்டும். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து இந்த ரமதானுடைய முழுமையான நாட்களையும் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களையும் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்யட்டும். ஷைத்தான் நம்முடைய நஃப்ஸ் எம்மை ஏவும். 21 போனால் என்ன, 23 இருக்கிறது. 23 போனால் என்ன, 25 இருக்கிறது. 25 போனால் என்ன, 27 இருக்கிறது. 27 போனால் என்ன, 29 இருக்கிறது. சரி, இந்த ரமதான் போனால் என்ன, அடுத்த ரமதான் வரும் என்று நஃப்ஸ் எம்மை ஏவிக்கொண்டே வரும். கண்களை மூடி திறப்பதற்கு முன்னால் எல்லா ரமதானுடைய நாட்களும் எம்மை விட்டு கடந்து சென்றிருக்கும். அடுத்த ரமதானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடையக்கூடிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்துவானா என்று யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. நம்முடைய இறுதி லைலத்துல் கத்ருடைய இரவாக நம்முடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய இரவாக கூட இது இருக்கலாம். அல்லாஹ்வை ஆதரவு வைப்போமானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல ரமதானை அடையக்கூடிய வாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் என்று أقول قولي هذا أستغفر الله لي ولكم جزاكم الله خيرا. السلام عليكم ورحمة الله وبركاته.